ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வின்டர் முடிச்சுட்டு அப்படியே சம்மர் ஸ்டார்ட் ஆகுது. ஆமாங்க, மாதிரி ரொம்ப ஃப்ரீஸாக இல்லை, ஓரளவுக்கு ஓகேங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் ஹேமந்த் அடிக்கடி சைக்கிள் எடுத்துகிட்டு வெளியே போகணும்னு ரொம்ப அடம் பிடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அவங்க சைக்கிளில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெபிலைசரில், அதாவது அந்த 2 சைடில் குழந்தைங்க விழுகாமல் இருக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா வீல்ஸ் இருக்குல்ல, ஸோ அது வந்து கிடையாது. அது இல்லாதனால நம்ம குனிஞ்சு ரொம்ப பிடிச்சிக்கிற மாதிரி இருக்குது. அவனுக்கு ஸ்டெபிலைசர் இல்லாமல் வந்து ஓட்ட தெரியறது இல்லை. அதனால் அடிக்கடி கூப்பிடும்போது எங்களால் போக முடியறதில்ல. சரி, ஓகே, இதுக்கு போய் ஒரு முடிவு பண்ணிட்டு வந்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸில் சைக்கிள் ஏற்றிட்டு போயிட்டோங்க. இங்கே இருக்க சைக்கிள் கடைக்கு தான் போயிருந்தோம் அது மாட்டுறதுக்காக. ஸோ இங்கெல்லாம் சைக்கிள் கடை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான். இது வந்து ஒரு பார்க்குள்ளே இருக்குதுங்க. ஸோ 2 சைடு வச்சிருப்பாங்க. கொஞ்சம் நிறைய சைக்கிள் ரிப்பேர் பண்ணுறது, சேல் பண்ணுறது எல்லாமே வந்து வெளியெல்லாம் அடுக்கி வச்சிருக்காங்க. அதெல்லாம் சேல்ஸுக்கு. சதீஷ்க்கும் நம்ம இங்கே தான் சைக்கிள் வாங்கணும். ஸோ இங்கே வந்து என்ன சொன்னாங்கன்னா, சைக்கிள் நிறைய ஸ்டாக் இருக்குது ரெடி பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ பண்ணி தர முடியாது, ஒரு 2 நாள் ஆகும், பண்ணிட்டு நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஸோ இல்லை நாங்கள் பஸ்ஸில் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரிக்வஸ்ட்டாக கேட்டு ரெடி பண்ணி வாங்கணும். ஸோ இங்கே ஸ்டெபிலைசர் வைக்கிறதுக்கு வந்து எனக்கு வெறும் 10 பவுண்ட் தான் ஆச்சுங்க. நான் ரொம்ப அதிகமாக ஆகும்னு எதிர்பார்த்தேன். பட் பரவாயில்ல, ஸ்டெபிலைசருக்கு 5 பவுண்ட், அதாவது 5 நிமிஷம் டு 15 நிமிஷம் அவங்க வேலை பார்த்தாங்கன்னா ஜஸ்ட் சைக்கிளை செக் பண்ணாலே வந்து 5 பவுண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் எழுதியிருந்தாங்க. ஸோ மாட்டுறதுக்கு ஒரு 5 பவுண்டு, ஸ்டெபிலைசருக்கு ஒரு 5 பவுண்டுன்னு சொல்லி எங்ககிட்ட 10 பவுண்டு தான் வாங்கினாங்க. ஸோ அப்படியே சைக்கிளை ரெடி பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. சரி, போகிறதும் போகிறோம், நம்மளோட சின்ன பர்ச்சேஸை முடிச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிட்டேங்க. இந்த சைக்கிள் கடையை பற்றி உங்க கமெண்ட் என்னங்கிறத கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். பை பை, see you next video.